இது வருஷம் வந்து 60 வருஷம் ஆச்சு சார். இப்போ வந்து நடக்க முடியாது சார். இப்போ பஸ்ஸும் நிறுத்த மாட்டாங்க. அப்போ எங்களுக்கு சம்பளம் எதுவும் இல்லை சார். இப்போ பஸ்ஸில் போகிறதுக்கு முடியாது சார். இப்போ வீட்டில் தான் இருக்கணும் சார். அப்போ எங்கள் வீட்டில் இருந்தால் எங்களுக்கு காஞ்சிக்கு இல்லை சார். இந்த மாதிரி நிலமை இருக்குது. பஸ்காரும் நிறுத்த மாட்டாங்க. இது வரைக்கும் வண்டியும் அனுப்ப மாட்டாங்க சார் கவர்மெண்ட்டில். இப்போ நாங்கள் என்ன செய்யறது சார்? இன்னும் நடந்து போனது பஸ்ஸுலேயும் நிறுத்த மாட்டாங்க சார். பஸ்ஸுக்காரங்க கொஞ்சம் இடம் விடுறதுக்கு அந்த மாதிரி இருக்குது சார். இப்போ நாங்கள் என்ன செய்யறது சார்? வீட்டில் இருந்தால் சும்மா தான் வீட்டில் இருக்கணும் சார். வேலைகள்ட்ட எதுவுமே கிடைக்காது. இந்த மாதிரி கலவுக்கு எங்கேயும் வேலை கொடுப்பாங்க சார். அந்த மாதிரி இருக்குது சார். என் பேர் வந்து மனோகரங்க. கோழிக்கரையில் நான் 40 வருஷம் வசித்து வருகிறேன். ஆனால் இங்கே என் பக்கத்தில் இருக்கவங்க அதே டிராவல்ஸிங் வந்து ஒரு 28 குடும்பம் வசித்து வராங்க. அதே டிராவல்ஸினுடைய இது தான் ப்ரெசண்டாக சுசீலாங்கிறவங்கள வச்சாங்க. இந்த கோழிக்கரை வந்து நடப்பாதையிலேருந்து லைட் வசதியோ வீட்டினுடைய ஃபுட்பாத்தோ எந்த விதமான அடிப்படை வசதி இல்லை. தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து பைப்பு இது அதனால் இதாக ரெடி பண்ணுறேன் அதை ரெடி பண்ணி ஏதோ ஒரு நாள் வர்றாங்க, அதை பாதி இது செஞ்சு செய்யாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான மக்களுடைய காசை வந்துட்டு பயன்படுத்தி வீடும் அதே மாதிரி கடைகள்லாம் அவங்கவுங்க சேஃப்டிக்கு அவங்கவுங்க இது பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கள் ஊருக்கு எந்த விதமான இதுவும் செய்யலைங்க. இது வந்து கோழிக்கரை கிராமம். எங்களுக்கு வந்து பர்லியர் பஞ்சாயத்து. நாங்கள் வந்து பழங்குடியினர்னா பழங்குடியில் வந்து குறும்பர். எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மேலே நம்ம எங்கள் வீட்டிலேருந்து மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கே ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுது. அது இல்லாமல் இப்போ நம்ம குழந்தைங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போய் அந்த கரெக்டான டைமில் அனுப்புறதுக்கு போனாலும் அங்கே நம்மளுக்கு கரெக்டான பஸ்ஸு காரங்க சரியாக நிறுத்துறதில்ல. அது இல்லாமல் இப்போ வேலைக்கு போகிற மாதிரியானாலும் அதே தான், நம்ம கரெக்டான டைமுக்கு வேலைக்கு போக முடியாது. ஏன்னா அங்கே நம்ம கவர்மெண்ட் பஸ் வந்து அந்த இடத்துல நிப்பாட்டுறதில்ல. அந்த மாதிரி இது இருக்குது. அது இல்லாமல் இப்போ எங்களுக்கு வந்து வீடு இங்கேருந்து மாற்றி தரணும்னு சொல்லி கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் 2 மாதத்துக்கு முன்னாடி. அவங்க வந்து அதை எங்களுக்கு பண்ணி தரணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம்.